ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் கிராக்டு கேம்ஸை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? நம்ம லீகலாக பை பண்ணி விளையாடக்கூடிய கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? அதுதான் இப்போ யூடியூப்பில் கண்டென்ட் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டென்ட் ஐடி சிஸ்டம் அது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃபிங்கர் பிரிண்டிங் சிஸ்டம். இப்போ மூவி இண்டஸ்ட்ரி, மியூசிக் இண்டஸ்ட்ரி, அப்புறம் கேமிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் அவங்க கண்டென்ட்டில், அதாவது மியூசிக், சாங், வீடியோ, கேம் ப்ளே, இன்கேம் சவுண்ட், இதெல்லாம் தான் அவங்களோட கண்டென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே கண்டென்ட் ஐடி சிஸ்டம், யூடியூபோட கண்டென்ட் ஐடி சிஸ்டமில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதிலேருந்து ஒரு சாங் எடுத்து போடுறீங்க, நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு சாங் எடுத்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் காப்பிரைட் கிளைம் உடனே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூலியில் ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் ஒரு வீடியோ போட்டு கூலி சாங்கை பின்னாடி பேக்ரவுண்டில் போடுறீங்க அப்படின்னா உடனே டிடெக்ட் பண்ணும். ஏன்னா மியூசிக்கில் வந்து இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கேம்ஸில் வந்து இப்போ சோனி, அப்புறம் கொனாமி, ராக் ஸ்டார், இவங்கெல்லாம் தன்னோட கண்டென்ட்டை யூடியூபோட கண்டென்ட் ஐடி சிஸ்டமில் அப்லோட் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி அப்லோட் பண்ணியிருந்தால் யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ, கிராக்டு கேமாக இருந்தாலும் சரி, லீகலாக வாங்கி கேம் விளாண்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் சரி, 2 பேர்த்துக்குமே காப்பிரைட் கிளைம் விழுந்துடும். மேக்ஸிமம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுவாது, காப்பிரைட் கிளைம் தான் விழுவும். ஏன் காப்பிரைட் கிளைம் விழுவுது? நான் லீகலாக தானே பை பண்ணால், நான் ஒரு $80 கொடுத்துறேன், $70 கொடுத்து கேம் வாங்குகிறேன், $70 கேம் வாங்கி நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், எனக்கு ஏன் காப்பிரைட் கிளைம் விழுவுது அப்படின்னா, சோனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த ஐபியை வந்து யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், ஆனால் நீங்கள் இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் யாராக இருந்தாலும் சரி கேமை விளாட்லாம், ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது. என்னடா நான் சொல்கிறேன், அப்போ நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா காப்பிரைட் கிளைம் கிடைக்கல. ஏன்னா இவங்க யாருமே இந்த சோனி, இந்த கொனாமி, அப்புறம் கொஜிமா, அப்புறம் ராக் ஸ்டார், இந்த 2K கேம்ஸ், இவங்கெல்லாம் யாருமே அவங்களோட கண்டென்ட் ஐடியை, அதாவது அவங்களோட கண்டென்ட்டை வந்து யூடியூபோட கண்டென்ட் ஐடி சிஸ்டமில் வந்து அப்லோட் பண்ணலை. அப்படி அப்லோட் பண்ணியிருந்தால் யாரெல்லாம் கேம் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே காப்பிரைட் கிளைம் உடனே ஆட்டோமேட்டிக்காக யூடியூபோட ஃபிங்கர் பிரிண்டிங் சிஸ்டம் வந்து, யூடியூபோட கண்டென்ட் ஐடி சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துரும். எவனுமே பண்ண மாட்டான். ஏன்னா யூடியூப்பில் வந்து ரெவன்யூ வரனால தான் அவங்க வந்து கேம் ப்ளே வந்து போடுறாங்க. இப்போ கேம் வந்து எதுக்கு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோம்? கேம் ஸ்ட்ரீம் பண்ணால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, அப்புறமேட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ வரும் ஆட் மூலியமாக. ஸோ அந்த ரெவன்யூக்காக தான் நம்ம வந்து வீடியோவே போடுறோம். இப்போ அந்த ஆட் ரெவன்யூவே வரல அப்படின்னா நம்ம வந்து யாருமே யூடியூப்பில் போய் நம்ம வீடியோ போட மாட்டோம். ஸோ அதனால தான் இவங்க யாருமே, இந்த சோனி, ராக்ஸ்டார், அவங்கெல்லாம் தன்னோட கண்டென்ட்டை வந்து யூடியூபோட கண்டென்ட் ஐடி சிஸ்டமில் வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ அதனால் கிராக்டு கேமை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்களால ஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக அவங்களால ஃபைன் பண்ண முடியாது. அது எப்படின்னா, இப்போ கிராக்டு கேமில் இருக்க கண்டென்ட்டும் ஒன்று தான், நம்ம லீகலாக பை பண்ணி விளையாடக்கூடிய கேமில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ஒன்று தான். 2த்துலேயும் மியூசிக்கு, ஆடியோ, கேம் ப்ளே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதனால் வந்து யூடியூப்பால் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட்டெல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. நான் அதை வந்து ஜெமினி AI கேட்டேன், இந்த மாதிரி கிராக்டு கேம்ஸ் நிறைய பேர் போடுறாங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 சேனல் பக்கம் கிராக்டு கேம்ஸ் போடுறாங்களே. ஆனால் நான் அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க, இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், ஆனால் எந்த வெப்சைட்லேருந்து நான் சொல்ல மாட்டேன். ஒரு 25 சேனல் பக்கத்தில் பேசியிருக்கேன், அவங்களாம் கிராக்டு கேம்ஸ் தான் அப்லோட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் போடுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஏன் காப்பிரைட் கிளைம் விட மாட்டேங்குதுன்னா, நான் ஜெமினி AI கேட்டேன். ஜெமினி AI ஏன் கேட்டேன்னா, ஜெமினி வந்து கூகுளோடது, யூடியூப்பும் வந்து கூகுளோடது. ஸோ அதனால தான் நான் இதுக்கிட்ட கேட்டேன். அது என்ன சொல்லிச்சுன்னா, யூசர் வந்து காப்பிரைட் ஹோல்டரோட கண்டென்ட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. அதாவது காப்பிரைட் ஹோல்டர் வந்து கண்டென்ட் வச்சுருக்காரு, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வாங்கி விளாட்லாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. எப்போனா காப்பிரைட் ஹோல்டர் வந்து
அவங்களோட கண்டென்ட்டை வந்து கண்டென்ட் ஐடியில் அப்லோட் பண்ணால் நாங்கள் மேட்சை வச்சு அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்போம், இல்லைனா காப்பிரைட் கிளைம் கொடுப்போம். நாங்கள் வந்து பர்சனலாக இது வந்து பைரேட்டட் கண்டென்ட்டு, இது வந்து பைரசி அப்படின்னாலாம் நாங்கள் டிடெக்டெல்லாம் பண்ண மாட்டோம். மேட்ச் இருந்தால் மட்டும் நாங்கள் காப்பிரைட் கிளைம் கொடுப்போம். அதுதான் ஜெமினி வந்து என்கிட்ட சொல்லிச்சு. அதுதான் யூடியூபோட வேலை. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா, இந்த மாதிரி பைரேட்டட் கேமெல்லாம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா, இது சேஃபா அப்படின்னு கேட்டால் சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடியோவில் வந்து மிஸ்பிஹேவ் அப்படி இல்லைனா மிஸ்லீடிங் ஸ்பேம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கேம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, அதில் 20 பேர் வந்து அது பைரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம் விளாடும்போது மேலே அந்த மாதிரி சீட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பைரேட்டட் கேமில் தான் போட முடியும். அந்த மாதிரி ஃபைன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க போய் மிஸ்லீடிங் அந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, உங்களோட சேனலை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்கள் சேனலில் உடனே வந்து யூடியூப் என்ன பண்ணும், உங்களோட வீடியோ வந்து ரிமூவ் பண்ண சொல்லும். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க. நீங்கள் வெப்சைட்டோட பேரையே சொல்கிறீங்க, நான் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், ஃபிட்டுக்கிட்டேருந்து டவுன்லோட் பண்ணேன், கோடுகிட்டேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெப்சைட்டோட பேரை மென்ஷன் பண்ணுறீங்க, இல்லை கமெண்டில் மென்ஷன் பண்ணுறீங்க. அந்த கிளிப் எடுத்தோ இல்லை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தோ அவங்க சோனிக்கிட்ட வந்து அனுப்பினாலோ இல்லை ராக்ஸ்டார்கிட்ட எடுத்து அனுப்பினாலோ சோனி வந்து ராக்ஸ்டாரை சேர்ந்து யூடியூப்க்கு வந்து மெயில் பண்ணுறாங்க, இவன் வந்து பைரேட்டட் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணுறான், இவன் வந்து கிராக்டு கேமை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறான் அப்படின்னு வந்து அவங்க வந்து மெயில் அனுப்புனாங்கன்னா உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிலாம் காப்பிரைட் கிளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நடக்கிறதுக்கு 100%ல் 10% தான் சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 பேர் வந்து நீங்கள் வந்து இந்த கிராக்டு கேமை போடுறீங்க, இந்த பைரேட்டட் கேமை போடுறீங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் வந்து சோனியோட வெப்சைட்லேயே போய் இல்லை ராக்ஸ்டாரோட வெப்சைட்லேயே போய் ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறாங்க, இந்த மாதிரி அவன் பைரேட்டட் கேமை யூஸ் பண்ணுறான், அவன் கிராக்டு கேமை விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சோனி வந்து பார்க்குறதே பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது போய் யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதோட பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது 100%ல் 10% தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூடியூபோட வேலை வந்து இந்த காப்பிரைட் ஹோல்டரோட கண்டென்ட்டை யூசர்கிட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ அது வந்து அதுக்கு வந்து இவன் வந்து பைரேட்டட் கேம் யூஸ் பண்ணுறான் அதெல்லாம் தெரியாது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பைரசியை தடுக்கணும். இந்த மாதிரி கிராக்டு கேமோ பைரேட்டட் கேமோ வாங்கி நம்ம விளையாடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம் டெவலப்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு புது புது கேம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதுக்காக ரீமேக்கு ரீபூட்டு பழைய கேம்ஸே திருப்பி ரீமேக் பண்ணுறாங்க, பழைய கேம்ஸே திருப்பி ரீபூட் பண்ணுறாங்க, ஏன் புது கேம்ஸ் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து இதுதான். நம்ம கிராக்டு கேம் யூஸ் பண்ணுறோம், விளாட்றோம், அப்புறமேட்டும் காசு கொடுத்து நிறைய பேர் கேம் வாங்கி விளாட்றதில்ல. அதனால தான் $70 $60 இருந்தாலும் நம்ம புது கேம்ஸ் வாங்கி கேம் டெவலப்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுற மூலிமா நம்மளுக்கு நிறைய புது கேம்ஸ் வரும். ரீமேக் வர்றதுலேருந்து நம்மளுக்கு நிறைய க்ரியேட்டிவாக இனோவேட்டிவாக நிறைய கேம்ஸ் எல்லாம் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம டெவலப்பர்ஸ்க்கு நம்மளோட சப்போர்ட்டை காட்டணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறமேட்டும் இப்போ நீங்கள் ஒரு 10 கேம் விளாட்றீங்கன்னா அதில் ஒரு 7 கேமாவது காசு கொடுத்து வாங்கி விளாடுங்க. அந்த மாதிரி பண்ணுற மூலிமா தான் நம்ம கேம் டெவலப்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். நான் உங்கள் தமிழ்.